ஒரு 500 ரூபா கொடுத்தா போதுங்க என்று நான் சொல்லி முடிக்கவே இல்லை. அதற்குள் நிராகரித்தான் பாலு. இப்ப கிடையாதுங்க, கையில சுத்தமா காசே இல்லை. என்னங்க இப்படி சொன்னா எப்படிங்க? மனைவிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும், மாச கடைசி வேறையா, அதான் பணங்காசும் சுத்தமா இல்லைங்க என்று மறுபடியும் நான் இழுத்தேன். ஏங்க ஒரு இடம் சொன்னா புரியாது, அதான் இல்லைங்கிறேன்ல என்று பாலு கடுகடுத்தான். கல்லில் கூட நார் உரித்து விடலாம், இவனிடம் பணம் வாங்குவதற்குள் உயிரே போய்விடும். சரி, அடுத்த அம்பு ராகவன் மீது ஓடினேன். இன்று அவனை விடக்கூடாது. ஓடினேன் அவனை பார்க்க. அங்கேயும் ரெடிமேடான பதில் தான் கிடைத்தது. ஒன்னும் பணமே இல்லப்பா, அடுத்த வாரம் வேணா கண்டிப்பா ட்ரை பண்ணி தரனப்பா என்றான் அவன். ஏமாற்றத்தோடு திரும்பினேன். ஆனால் பணம் இல்லாமல் வீடு திரும்ப மனதே வரவில்லை. கணேசன், குமார், அருணாச்சலம் என்று ஒரு ரவுண்ட் அடித்துக் கொண்டுதான் வந்தேன். இப்பதான் என் மாமனார் வாங்கிட்டு போனார்ப்பா. நேத்து பஸ்ல வர்றப்போ சம்பளம் மொத்தத்தையும் பிட் பாயிண்ட் அடிச்சு போயிட்டா யாரோ. நானே எங்க கேட்கலான் இருந்தேன், உங்ககிட்ட தான் கேட்கணும் மறுபடியும் என்று பலரும் பலவிதமாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். சொல்லி வைத்தார் போல் எல்லோருக்கும் ஒவ்வொரு காரணம் கிடைத்து விட்டது. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கையை விரித்து விட்டார்கள். வெறும் ஆளாய் வீடு வந்த போது என் மனைவி சொன்னால், ஏங்க சொல்றேன்னா கோச்சுக்காதீங்க, இப்படி கண்டவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களே இருந்தா கூட அவங்களாம் வட்டியே கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏங்க இப்படி வசூலுக்கு லோன் அலையறீங்க, அதை விட கடை ஏதாச்சும் பக்கத்திலேயே வச்சு நிம்மதியா வாழ்க்கையை ஓட்டலாம்ல என்று மனைவி சொன்னாள். வட்டிக்கு பணத்தை கொடுத்து விட்டு நான் படும் அவஸ்தைக்கு அவள் சொல்லும் பொட்டிக்கடையே மேலானது என்று நினைத்து கடை வைக்க ஆயத்தமானேன்.